அச்சச்சோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்களே, என் மூஞ்ச தூக்கி கொண்டு எங்க வச்சுக்குவேன்னு தெரியலையே. ஐயோ ஏண்டி, கொஞ்சம் மச்சான் அறிவு இருக்காடி? சிறு புள்ள கூட ஒழுங்கா நடந்துக்க முடி. நீ பண்ற அக்குறும்பு அலும்பு தாங்கவே முடியல. உன் புருஷன் இந்த ஜென்மம் பூரா வெளிநாட்டுலேருந்து வரவே மாட்டான்டி. நீ தனிக்கட்டையாவே தான் கிடக்கணும். அதான் உன் தலை எழுத்து. அட போக்கா, அதை பற்றியெல்லாம் நான் ஒரு நாள் கவலையே பட மாட்டேன். நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு என்ன கவலை? உன் புருஷன் தானே கவலைப்படணும். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நீ நல்லா நிம்மதியாக ஜாலியாக தான் இருப்ப. போய் கருவாடை திருடிட்டு போய் மாட்டிக்கிட்ட பத்தியா? போலீஸ்காரவரை காரி துப்பாத குறைய போனாருடி. உன்னால் சங்கத்துக்கே அவமானண்டி. ஏய் புரோக்கர் ரேவா, வாயை கொஞ்சம் மூடு. நீங்கள்லாம் ரொம்ப டீசெண்டானவங்க மாதிரி நடிக்காதீங்க. அடேங்க அப்பா, நெட்டு ஒன்னா மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை நெட்டு. என் மாமியாவே எம்பிட்டோ தேவலா நெட்டு. திக்குவாய் தினசா, என்ன நெட்டு நெட்டுன்னுக்கிட்டு அப்படியே தலையில ரெண்டு குட்டுன்னு வச்சுக்க. ஆமாம். என்னடி, என்ன கூட்டிடுவியா நீனு? போய் கருவாடை திருடிட்டு நாய்ங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு உயிர் படைச்சி வந்துருக்குற. எங்கே குட்டு பார்ப்போம். நீ மட்டும் ரேவதியா ரேவான்னு சொல்லலாமா? நாங்கள் மட்டும் நெட்டவெளியை நெட்டுன்னு சொன்னால் என்ன ஆக போகுது? இப்போ இருந்தாலும் நெட்டவெளி இம்புட்டு மகா மட்டமாக இருக்கவே கூடாது. ரொம்ப 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 ஓவராக பேசிக்கிட்டு போடுறீங்க. ஆமாம், அவ்வளோதான், நல்லா இல்லை. இந்த நெட்டவெளியோட தன்மானம் என்னன்னு தெரியாமல் பேசுகிறீங்க. சுயமரியாதை என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஆகணும்னு வேலை கட்டவன், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டர் ஆகணும்னு வேலை கட்டவன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில் ஓட்டணும்னு வேலை கட்டவன், ஸ்கூலுக்கு போய் ஹெட் மாஸ்டர் ஆகணும்னு வேலை கட்டவன். அது மட்டுமா? இவ்வளோ வேலை கேட்டியடி, ஒரு வேலைக்காச்சும் போக முடிஞ்சிச்சா? அது தாண்டி உன் மரியாதை. நானாச்சும் இவ்வளோ இடத்துல போய் வேலை கேட்டேனே. நீங்கள் ஒரு தடவையாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் ஒரு வேலையாச்சும் ஒரே ஒரு முயற்சியாச்சும் எடுத்திருப்பீங்களா? ஐயோ, ஒன்றை மாதிரி வேலை கேட்க யாராலையுமே முடியாது நட்டு. ஏதோ கடைத்தருக்கு போனேன், மார்க்கெட்டுக்கு போனேன், அந்த கடைக்கார போய் கடையை திறந்து போட்டு போய் உட்காந்துருக்குறான். சரி, போனது போயிட்டுமே சும்மா வரதான் அந்த பாக்கெட்டுக்குள்ளே 2 கருவாடு அள்ளி போட்டு வந்தேன். கருவாடு வாடகைக்கு நாய் பின்னாடியே வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு போய் ஓவரா பேசிக்கிட்டு போங்க. போய் சங்கத்தில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா என்னன்னு அதை முதல்ல பாருங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் என்னைய நோட்டம் விடுறதே வேலையை வச்சுக்கிட்டு. நெட்டவள்ளி, உன்னைய வச்சுக்கிட்டு எங்களால் சமாளிக்க முடியல. பேசாம நீயே ராஜினாமா பண்ணிட்டு போயிடேன். உங்களுக்கெல்லாம் நாமம் போடுவேனே தவிர ராஜினாமா பண்ண மாட்டேன். என்ன ராசாமணி அக்கா, சங்கத்துலேருந்து என்ன ராஜினாமா பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? இருக்கட்டும். உங்கள் தைரியம் எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு நானும் பார்க்குறேன். ஏன் நீ இந்த சங்கத்தில் இருக்கிற? பேசாமல் நீ போய் உன் புருஷனுக்கு சோறாக்கி போட்டுக்கிட்டுறேன். அதுக்கு தானே ஆள் இல்லாமல் அந்தாலும் சம்பளத்துக்கு ஆள் தேவி தெருவா நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறான். போய் சோறாக்கி போடேன். நீ பேசாமல் சங்கத்துலேருந்து விளைகிறேன். டேய், அப்படியே ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்க, 16 பல்லு பல இடத்துக்கு போயிடும் பார்த்துக்க. அட்ரஸை கொடு, நான் போய் பொறுக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ பண்ணுன வேலைக்கு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் எம்பிட்டு பாடுபட்டு உன்னைய காப்பாற்றி கூட்டுக்கிட்டு வந்தா நீ என்னையே எகத்தாளம் பண்ணுறிய? எகத்தாளம் பின்ன எகத்தாளம் பண்ணாம அப்புறம் என்ன மத்தாளம் பண்ணுவாங்களா? 2 பக்கெட்டு அடிக்கிறது. 2 நெட்டவள்ளி, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு தாண்டி பொருத்தமாக இருக்கும். ஆமாம், எனக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் பேருந்து நிறுத்தமாக இருக்கும். என்னடி நானும் பார்க்குறேன், சும்மா வாய்க்கு வாய் எது சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற. நீ ரொம்ப யோக்கியமாடி. ஐயோ, நீங்கெல்லாம் ரொம்ப யோக்கியம். என் ஃப்ரெண்டு பேரு தான் பாக்கியம். இவள்கிட்டலாம் பேசிக்கிட்டு வாங்க நம்ம போகலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடி போங்க. ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடி வாங்க. நெட்டவள்ளி, வாயை முடிட்டு ஒன்னாலே இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறது? சங்கத்தில் ஒரே ஆளாக போயிட்ட. எல்லாரும் சேர்ந்து தான் அந்த சங்கம் உருவானுச்சு. அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து என் ஸ்கூலுக்கு வந்து பாருங்க, அதுக்கப்புறமா பேசிக்குவோம். என்ன ஸ்கூலுக்கா? சுகுன் சோகினி, நீ ஸ்கூல்லாம் வச்சு நடத்துறியா? ஆமாம் ரேவதி, ஸ்கூல் தான் வச்சுருக்கிறேன். ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து பாருங்களேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். இந்த சங்கத்தை எப்படி நடத்தலாம், நம்ம எப்படி முன்னேறலாம், நாட்டுக்கு எப்படி நல்லது செய்யலாம், இந்த மாதிரி வெட்டித்தனமாக காமெடி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு மாற்றமாக இருக்கும். சுகுன் சோகினி, மாற்றமாலாம் இருக்காது, ஒரே ஏமாற்றமாக இருக்க போகுது பாரு. அப்படிலாம் சொல்லாத நெட்டவள்ளி, வந்து பாரு முதல்ல. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்.
உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் நீ கூப்பிடுவியா? எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எல்லாரும் வாங்க. ஆனால் ஒன்று, வந்துட்டு போகும்போது கையோட என் மாமியாவை கூட்டு கொண்டு போய் எங்கேயாச்சும் சேர்த்து விட்ருங்க. அது மட்டும் எனக்கு போதும். அவ தொல்லை மட்டும் என்னால் தாங்கவே முடியல. சரி சரி, ஏதோ அறியாத பிள்ளை தெரியாமல் செஞ்சுட்டேன், எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்குவோம் என்ன, சரியா? யாரு நீ? அறியாத பிள்ளை. கருவாடு திருடுனதை நீ தெரியாமல் செஞ்சுட்ட. நல்லா பேசுகிற நட்டு. அதான் விடு விடு, பெருசு பண்ணக்கூடாது, விட்டுறணும். சுகன் சோகினி, ஓ ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டே நான் தான், ஓகேவா? அப்புறம் திக்குவாய் தினசா, ஓ மாமியாரை எங்கே சேர்க்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஐயோ, அப்படின்னா நான் உன்னோட ஃபேன் ஆயிடுவேன். என் மாமியாரை மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்டினாலே எனக்கு போதும். சரி உடடி, என்னமோ மாமியார் பாவம், அது வயசான காலத்தில் ஏதோ சொன்னால் கூட குறைச்ச கேட்டுக்கிட்டு போடிக்கு. இதை வடித்த சொத்தில் கொஞ்சம் போட்டுடி, பாவண்டி. ஏன்டி அதை அப்படி கரிச்சு கொட்டுற? அதெல்லாம் நீ சொல்லாத. அங்கே வந்து பார்த்தினா தான் உனக்கு என் கஷ்டம் என்னன்னு புரியும். கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குதான் திக்கு வயிற்றுனசா, எனக்கு இல்லையா? இந்த பேர் இந்த ரேவதி குடியார புருஷன் செத்து போயிட்டான். 3 ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு. ஒரு பையன் அப்பா நாட்டை குடிச்சே வீணா போகிறான். ஒரே ஒரு பிள்ளை தான் சம்பாதிக்கிறான். அவன் நல்லா இருக்கணுமேனு இவன் நாய் மாதிரி படாத பாடு படுறாடி. நம்ம சுகன் சோகினி நாளைக்கு போய் பார்த்தா தான் வறுமை என்னன்னு தெரியும். ஏன் போட்டு கஷ்டப்படுறான், எவ்வளோ சூழ்நிலையில் வந்திருக்கிறான் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு மட்டும் என்ன குறைச்சல்? என் வீட்டில் மட்டும் என்ன பிரச்சனை இல்லையா? வம்பு இல்லையா? சண்டை இல்லையா? எல்லாம் தான் இருக்குது. என்ன பண்ண முடியுங்கிற? எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தாண்டி வாழ்ந்தாகணும். அதுக்காக நான் காலை காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. தினுசா, நீ பேசுறது தப்பு. ஓஹோ, உங்களுக்கு என் மாமியார் வயசாக போதில்ல, அதான் நினைக்கிறேன். எனக்கு முத்தாட்டம் 3 பிள்ளைங்க இருக்குடி. என் பிள்ளைங்களை பார்க்காம நான் தவிச்சு போய் கிடக்குறேன்டி. உனக்கு நான் ஒரு கருத்து சொன்னாக்க உனக்கு அவ்வளவு எகத்தாளமாக இருக்குது இல்லை? ஏன் வயசானாவே ஏதாச்சும் சொல்லணுமா? செர்வீஸாக இருக்கிறவங்களாம் எதுவும் சொல்லக்கூடாதா? 3 பிள்ளைங்களே தங்கன்னு வளர்த்தேன்டி. ஒரு நாள் பாரு என் பிள்ளைங்களாம் எப்படி பெரிய ஆளாக வருதுங்கன்னுட்டு. சரிக்கா, பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். ஆமாம், ஒரு நாளைக்கு சுகன் சோகினி வீட்டுக்கு போங்க, ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, சரியா? எனக்கு ஓகே. எல்லார் வீட்டுக்கும் வரத்துக்கு எனக்கு ஓகே. எனக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். என்ன திக்குவாய் தினசா, ஓ மாமியாரே எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்க, கூட்டு வந்து நானே என் வீட்டில் வச்சுக்கிறேன். ஐயோ நெட்டவள்ளி, என் தங்கமே, என் பவுனே, என் செல்லுமே, ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியலே. ஐயோ, என் மாமியார் கொண்டு வந்து உன் வீட்டிலே வச்சுக்கிறியாடி? என் தங்கம், என் மகராசி, நீ நல்லா இருக்கணும்டி. மாட்டேனா நெட்டவள்ளி? ஐயோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் நெட்டவள்ளி. முதல்ல உன் மாமியாரை நான் பார்க்கணும். அப்படி போட வருவாள்.